என்ன சாருக்கு என்ன வேணும்? எப்படிமா கண்டுபிடிக்கிறீங்க? நான் உனக்கு அம்மாடா. சொல்லு என்ன வேணும்? அம்மா அம்மா, இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? என்ன திடீர்னு? இல்ல, வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. நம்ம வெளிய போய் சாப்பிடலாமா? சாப்பிட்டு போர் அடிக்குதா உனக்கு? பாதி பேரு சாப்பாடே இல்லாம இருக்காங்க. சோ இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? ஓகேமா ஓகேமா, நான் இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்டாரண்ட் போலாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி ஓகே போலாம். அம்மானா அம்மா தான். சரி போய் ரெடி ஆயிட்டு வா. என்னவோ இடிக்குதே. என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிவா டெல்லிக்கு போனதை நினைச்சு இவன் ஏன் டென்ஷன் ஆவறான்? ஏதோ சரியில்லையே. என்னம்மா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? அம்மடி, இங்க வந்துட்டு போனானே சிவாவோட ஃப்ரெண்டு, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? ஐயோ சுபத்ரா, அவனை பார்த்தாலே எனக்கு டவுட் வருது சுபத்ரா. என்ன டவுட்? இல்ல, முதல் தடவை அவன் வீட்டுக்கு வந்திருந்தப்ப சக்தி போட்டோவை பார்த்ததும் அவன் முகமே மாறி போச்சு. கேட்டதுக்கு எதையோ சொல்லி சமாளிச்சிட்டான். இப்ப என்னடான்னா சிவாவை தேடி வந்திருக்கான். அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அந்த பையன் முகமே மாறி போச்சு. உடனே கிளம்பி போயிட்டான். எனக்கு என்னமோ இந்த பையன் அந்த சக்திய டெல்லியில எங்கேயாவது பாத்திருப்பானோன்னு சந்தேகமாவே இருக்குமா. சரி, பாத்திருந்தா சிவா கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் அவன் சொல்லல? அதுதாம்மா எனக்கும் புரியல. அந்த யோகிய ஃபாலோ பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன யோசிக்கிற? உடனே நீ டெல்லி கிளம்ப வேண்டியதானே? நானா? நீதான். வேண்டாமா. ஏன்? எனக்கும் டெல்லிக்கும் செட் ஆகவே மாட்டேங்குதுமா. ஏற்கனவே 2 தடவை டெல்லிக்கு போனப்போ அந்த 3 மணப்பசங்க என்ன கடத்திக்கிட்டு போய் காரியத்தையே சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்பவும் போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அம்மா அம்மாடி பேசாம வேற யாரையாவது அனுப்பிச்சிடுமா. யார் அனுப்ப சொல்ற? நம்பிக்கையான ஆளா இருக்கணும். என்ன பொறுத்த வரையிலும் இந்த உலகத்திலேயே எனக்கு நம்பிக்கையான ஆளு நீ மட்டும்தான். அதனால நீ போனாதான் சரியா இருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த யோகிய ஃபாலோ பண்ணி நீ ஃபுல் டீடைலோட வர, அவ்வளவுதான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சரி, இந்த முறை முற்றிலும் மாறுபட்ட கெட்டப்பில் உங்கள் நாகலட்சுமி. இன்னைக்கு எப்படியாவது மில்கி மணியும் அம்மாவையும் மீட் பண்ண வச்சிடணும். சிவா எங்க இருக்கான்னு தெரியலையே. சிவா சக்தியை பாத்திரக்கூடாது. முதல்ல போன் பண்ணி கேட்போம் எங்க இருக்கான. ஹலோ யோகி, எப்படி இருக்கீங்க? சிவா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் டெல்லியில தான் இருக்கேன். டெல்லியிலயா? சென்னையில இருந்து டெல்லிக்கு எப்போ வந்தீங்க? இல்ல, அது ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கு, ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ டெல்லியில் எங்கே இருக்கீங்க? உங்களை நான் மீட் பண்ண முடியுமா? நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணட்டுமா? ஓ ஓகே. எந்த ரெஸ்டாரண்ட்? அந்த நீல் ரெஸ்டாரண்ட். ஓ ஓகே சிவா, கேரி ஆன். யா, தேங்க்யூ. சிவா ஃப்ரெண்டுன்னு சொன்னது ஒருவேளை சக்தியா இருக்குமோ? சக்தி ஆஃபீஸில் இருக்காளான்னு கேட்டுருவோம்.
ஹலோ, ஜீல் மார்க்கெட்டிங். நான் யோகி பேசுறேன். சொல்லுங்க சார். அங்க சக்தி மேடம் வந்துட்டாங்களா? வந்துட்டு அவங்க பையனை வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க சார். சரி, ஓகே. ஓகே சார். சக்தி வெளியே கிளம்பிட்டா. அப்போ அவளும் சிவாவும் மீட் பண்ண போறாங்க. விடக்கூடாது. ஹலோ. சக்தி, சார் சொல்லுங்க சார். இப்போ எங்க இருக்கீங்க? சார் நான் புகழ் சாப்பிட ரெஸ்டாரண்ட் போலான்னு சொன்னா, அதான் புகழ் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? ஓகே. ஆமாம், இப்போ நீங்க எந்த ரெஸ்டாரண்ட் போறீங்க? நில் ரெஸ்டாரண்ட் சார். ஹலோ சார். ஓகே சக்தி, டேக் கேர், பை. ஓகே சார். சக்தி சொன்ன அதே நீல் ரெஸ்டாரண்ட் தான் சிவாவும் சொன்னான். அப்போ நான் நினைச்சது சரிதான். சிவாவும் சக்தியும் மீட் பண்ணிக்க தான் போறாங்க. விடக்கூடாது. சக்தியும் சிவாவையும் மீட் பண்ண விடக்கூடாது. அதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். சிவா பாஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். ஹலோ பாஸ், வணக்கம் பாஸ். டெல்லி போய் சேர்ந்துட்டீங்களா? மீட்டிங்லாம் முடிஞ்சதா பாஸ்? யா. பாஸ், அந்த பையனை நீங்க மீட் பண்ணி பேசுனீங்களா? பார்க்க போறேன். புகழ், என்ன சாப்பிடுற? சாப்பிடுறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? ஏண்டா, ஹோட்டலுக்கு வந்தது சாப்பிட தானே? ஏன் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்ற? அம்மா, ஹோட்டல்ல சாப்பிடலாமா, ஆனா என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிடுறது? அவனும் வரட்டும், நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். ஆமா ஆமா. யா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஓகே சார். யா, ஓகே. என்ன மில்கி மேன் வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணுமே. டேய், உன் ஃப்ரெண்ட பார்க்க தான் ரெஸ்டாரண்ட் வந்தோமா? ஆமாமா. இது ஏன்டா வீட்லயே என்கிட்ட சொல்லல?
வீட்டு சாப்பாடு போர் அடிக்குதுன்னு தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த. சொன்னா கூட்டிட்டு வர மாட்டீங்கன்னு நான் அப்போ சொல்லல. ம், நீ அடி வாங்க போற பாரு. இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. என்ன நடந்தாலும் உண்மையை மட்டும் தான் பேசணும். அதுதான் என்னைக்குமே நல்லது. ம்? சாரிம்மா, நான் இனிமே அப்படியே செய்யறேன். ம்? சரி, உன் ஃப்ரெண்ட் நம்பர் சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு நான் கேக்குறேன். இல்லம்மா, அம்மா இன்னாரும் அவன் வந்திருப்பாம்மா. அவனை நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். ம், சரி. ச்சே, இன்னும் இந்த மில்கி மேனை காணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ம்? இது எங்க லவ் ஓகேயான இடம். நீங்க டேபிள் மாத்தி உட்காந்தீங்கன்னா நாங்க இங்க உட்காந்துக்குவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னும் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்க மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன்.
இவன் சக்தியோட பையனாச்சு, இவன் ஏன் இங்க தனியா நிக்கிறான்? அப்போ சக்தி எங்க? ஏன் இந்த மில்கி மேன் இன்னும் இங்க வரல? எங்க போனாரு? நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்போ நடக்க போகுது. விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, சக்தியை சிவா பார்க்கவே கூடாது. என்ன பண்ணலாம்? சிவா சக்தி பின்னாடியே உட்காந்துருக்கான். ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அவனுக்கு ஃபோன் பண்ணணும். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். யா ஓகே சார், நான் அதை பார்த்துக்கிறேன். ச்சே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஃபோனை எடு சிவா, ஃபோனை எடு. ஆமாம் சார், இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன். யா ஓகே சார், ஓகே ஓகே. ஃபோனை வைடா. ஃபோனை வச்சுட்டான். யோகி, ஹலோ, சொல்லுங்க யோகி. எங்க இருக்கீங்க சிவா? நான் நீல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். நானும் அங்கதான் இருக்கேன். நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? நான் பார்க்கிங்ல இருக்கேன். ஓ சரி, உள்ள வாங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். நோனோ, நீங்க தான் இங்க வரணும். புரியல, என்னது? என் கார் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, வரீங்களா? என்னங்க எப்படி கேட்டீங்க? போன வைங்க, நான் உடனே வரேன். ஆ நம்ம வர்றதுக்குள்ள லிஃப்ட்ல போயிடணும்.